அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய வாகனங்களின் விற்பனை விலை தொடர்பில் வெளியான தகவல். யாழ்ப்பாணத்தை குறிவைக்கும் சிங்கள மக்கள் சபையில் கொந்தளித்த ஸ்ரீதரன். தொலைபேசிகளுக்கு விதிக்கப்படும் புதிய தடை விடுக்கப்பட்ட அறிவிப்பு. தொல்பொருள் என்ற போர்வையில் சூறையாடப்படும் மக்கள் காணிகள் குகதாசன் சீட்டம். பொதுமக்கள் மீதான தாக்குதல்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். 548 விமானங்கள் தாமதம், மொத்தமாக வெளியான அறிக்கை. நாளைய தினத்திலிருந்து சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை. அரிசி இறக்குமதிக்கான அனுமதி நாளையுடன் நிறைவு. தொடர்பன விரிவான செய்திகள். வாகன இறக்குமதிக்கான தற்போதைய வரி வரம்புகள் மாற்றப்பட்டால் சந்தையில் வாகனங்களின் விற்பனை விலைகளும் பாதிக்கப்படும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தற்போதுள்ள வரி விகிதங்களின் கீழ் வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கியவுடன் மதிப்பிடப்பட்ட விலைகளை கணக்கிட முடியும் என குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் அரசாங்கம் வரி வீதங்களை அதிகரித்தால் வாகன விலைகளும் தானாகவே உயரும் என்றும் வரி வீதங்களை குறைப்பது விலைகளை குறைக்க வழிவகுக்கும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்படி தற்போது உள்ளூர் சந்தையில் ஒரு ஜப்பானிய காருக்கு விதிக்கப்படும் வரி தொகை அதன் உற்பத்தி விலையை விட சுமார் 300 வீதமாகும். இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக விநியோகம் குறைவதால் ஏற்படும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலைகளில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்குவதன் மூலம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று சங்கம் எதிர்பார்த்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் தமக்கு காணி வேண்டும் என கொழும்பு மற்றும் பாணந்துறையைச் சேர்ந்த சிங்கள மக்கள் விண்ணப்பித்துள்ளதாக யாழில் இருந்து வெளிவரும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கொழும்பு, வெள்ளவத்தை, பம்பலப்பட்டி, புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, வத்தளை போன்ற பகுதிகளில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டு உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதிகளில் வாழ்ந்த தமிழ் மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்த மக்கள் என்றும் குடியேற்றப்பட்டவர்களா அல்லது பரம்பரையாக வாழ்ந்தார்களா என தேசிய மக்கள் சக்தி ஊடக இணைப்பாளருக்கு வகுப்பு எடுக்க வேண்டும் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் 1970 தொடக்கம் 1983 ஆண்டு கால பகுதிகளிலே அனுராதபுரம், மலேகம் ஆகிய பகுதிகளில் இருந்து மக்கள் கொத்து கொத்தாக விரட்டப்பட்டார்கள் என்றும் அவர்கள் மீண்டும் குடியேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத தொலைபேசிகள் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது நாட்டில் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இயக்குனர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அத்தோடு நாட்டுக்குள் சட்டவிரோதமாக தகவல் தொடர்பு சாதனங்களை இறக்குமதி செய்வது நிறுத்தப்படும் என்றும் இந்த மாத இறுதிக்குள் ஒரு சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போது பயன்படுத்தப்படும் தொலைபேசிகளுக்கு இது எந்த இடையூறும் ஏற்படுத்தாது என்றும் இயக்குனர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த புதிய திட்டம் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு நாட்டில் தங்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொல்பொருள் என்ற போர்வையில் மக்கள் விவசாய காணிகளை சூறையாட நினைக்க வேண்டாம் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முந்தைய நாளிலும் நாடாளுமன்ற அமர்வில் நாட்டிலே அரிசி விலை உயர்வு குறித்து பேசப்பட்டது. இதில் முதன்மை வகிப்பது தொல்பொருள் துறையாகும். தொல்பொருள் துறையானது தமிழ் மக்கள் சில நூற்றாண்டு காலமாக விவசாயம் செய்து வருகின்ற விவசாய நிலங்களை தமது தொல்பொருள் இடங்களாக அறிவித்து கையகப்படுத்தி வருகின்றது.
இவ்வரிசி விலை உயர்வுக்கு வெள்ளம் மற்றும் வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் மட்டுமின்றி அரசினது அங்கங்களான பல்வேறு திணைக்களங்களும் காரணமாக உள்ளன. இந்த விடயத்தில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தி தொல்பொருள் துறை, வனத்துறை, வனவிலங்குத்துறை, துறைமுக அதிகார சபை மற்றும் புத்தபிக்குகள் ஆகியோர் பிடித்து வைத்துள்ள மக்களுடைய காணிகளை விடுவித்து மக்கள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடவும் அதன் வழி நெல் உள்ளிட்ட உணவு உற்பத்தியினை பெருக்கவும் செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பெரிய நீலாவணை காவல் நிலையத்தில் பெண்ணொருவர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பெரிய நீலாவணை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிப்பதற்கு சென்ற பெண் ஒருவர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இதனால் பாதிப்படைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் நாடாளுமன்றில் நேற்று தெரிவித்தார். அவரை தொடர்ந்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் குறித்த தாக்குதல் சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். அவர்கள் இருவருக்கும் பதிலளித்து கருத்துரைத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறித்த சம்பவம் தொடர்பான விவரங்களை சமர்ப்பித்தால் உடனடியாக விசாரணை நடத்த முடியும் என குறிப்பிட்டார். அத்துடன் காவல் நிலையங்களில் அவ்வாறான தாக்குதல்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருந்தார். 2-3 நாட்களில் மின் கட்டணம் குறைக்கப்படும் என தமது அரசாங்கத்தில் எவரும் கூறவில்லை என மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களின்படி மின் கட்டணத்தை குறைக்க முடியாது. நுகர்வோருக்கு மின்சாரம் வழங்குவதை விட ஒரு மின்னலகுக்கு வாரியம் அதிக பணத்தை செலவிடுகிறது. மின்சார கட்டணத்தை 37% அதிகரிக்க மின்சார சபை அண்மையில் முன்மொழிந்திருந்த போதிலும் கட்டணத்தை அதிகரிக்காமல் அரசாங்கம் சமாளித்து வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அண்மையில் 2024 ஆண்டிற்கான இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் தொகையை விரைவில் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு சங்கத்தின் இலங்கை போக்குவரத்து சபை இதுகுறித்த கடிதம் ஒன்றை அனுப்பி இந்த கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 17 மாதங்களில் 548 ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் விமானங்கள் 3 முதல் 59 மணி நேரம் வரை தாமதமாகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த விடயமானது தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி தெரியவந்துள்ளது. 2023 நிதியாண்டில் விமான தாமதங்கள் மற்றும் இடையூறுகள் காரணமாக விமான நிறுவனத்துக்கு ஏற்பட்ட மொத்த செலவு $7,84,000 அமெரிக்க என்றும் அறிக்கை தெரிவிக்கின்றது. மாற்று விமானங்களை சரியான நேரத்தில் பெற தவறியது, பயன்படுத்த முடியாத இயந்திரங்கள், விமான உதிரி பாகங்களை பெறுவதற்கு நீண்ட நேரம் எடுத்தது மற்றும் நிறுவனத்தின் பணப்புழக்க நிலைமை ஆகியவை இந்த தாமதங்களுக்கு முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த பிரச்சினைகளை தீர்க்க பல தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனத்தின் நிர்வாகம் கணக்காய்வு அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. நாளைய தினத்திலிருந்து மழையுடனான காலநிலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களிலும் இவ்வாறு மழை பெய்யக்கூடும். குறித்த பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காற்றானது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் வகையில் அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அனுமதி நாளையுடன் நிறைவடைய உள்ளது. அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அரிசி இறக்குமதிக்காக கடந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அரசாங்கத்தினால் அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் போதாமையினால் நாளை வரை அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதன்படி நேற்றைய தினம் மாத்திரம் 1,15,000 மெட்ரிக் டன் அரிசி விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது.
அதில் 45,000 மெட்ரிக் டன் சிவப்பு பச்சை அரிசியும் 70,000 மெட்ரிக் டன் புழுங்கல் அரிசியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.